வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் 8. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரோமோ 1 ப்ரோமோ 2 ரிலீஸ் ஆகிருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா ப்ரோமோ 1ல் எல்லாருமே ரயானை தாங்க வந்து கார்னர் பண்ணுறாங்க. ஆனால் ரயான் வந்து பேசுகிறான். என்ன பேசுகிறான்னா, முத்து தான் வந்து எல்லாத்தையும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்புறம் வந்து ஜாக்லின் மஞ்சரி இங்கே ஒரு மாதிரியும் இங்கே இருக்கும்போது இந்த டீமுக்காக பறிஞ்சு பேசுகிற மாதிரி, திரும்ப முத்து கூட போன பிறகு முத்துக்காக பேசுகிற மாதிரி ரயான் சொல்கிறாரு. வெளியிலேருந்து பார்க்குற நாங்களும் அப்படி தான் ரயான் சொல்லிகிட்டு இருக்கிறோம். உங்கள் காதுக்கு கேட்டுடுச்சு போல இருக்கு. நீங்கள் இப்போவாது ஃபீல் பண்ணுங்கள், ஜாக்லினை நம்பாதீங்க. உங்கள் அக்கா வந்து சொன்னாங்க, அவங்க மேனிப்புலேட்டிவாக இருக்காங்க, அவங்க கேமாகவே பார்க்குறாங்க எல்லாத்தையுமே சொன்னாங்க. நீங்கள் அப்போயும் நம்பாமல் அவங்க கூட நீங்கள் போயிட்டு பேசிக்கிறத கூட கட் பண்ணிவிடுங்க. சௌந்தர்யா எப்படி ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்களோ, ரயான் நீங்கள் அப்படி ஜாக்லின் முத்து மஞ்சரி கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நீங்கள் ரொம்ப சூப்பராக ஃபஸ்ட்டு அந்த 5 பிளேசஸில் வர முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா, அவரே சொல்கிறாரு, ஒரு கருத்தை வந்து ரயான் சொல்கிறாரு, ஒரு கருத்தை வந்து முத்து எடுத்து வச்சாருன்னா திரும்ப அதை வேறு மாதிரி மாற்றி அதை வேறு மாதிரி மாற்றி நிறைய பேசி அதை என்ன பண்ணிடுறாரு, அவர் என்ன தப்போ செஞ்சாரோ அதை மாற்றி மறைச்சி அவருக்கு சரியானவர் மாதிரி ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு பேச்சை பேசுகிறாருன்றது தான் அந்த இடத்துல ரயான் சொல்ல வராரு. இதை தான் சௌந்தர்யாவும் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வீக் ஸ்டார்டிங்லேயே அவங்க சொல்லிட்டாங்க, இவன் என்னடா பண்ணுறான் முத்து வந்து அவன் சொல்கிறது தான் எல்லாரும் கேட்கணுன்ற மாதிரி ஒரு மேனிப்புலேட்டிவான ஒரு விஷயத்தை தான் அவன் பண்ணிகிட்ருக்கிறான். அவன் ஏதாவது தப்பாக சொல்லிட்டா அதை மற்றவங்க மேலே சுட்டி காட்டி வேறு மாதிரி மாற்றி அவனுக்கு சாதகமாக ஆக்கிக்கிறான், அவன் தப்பே பண்ணாத மாதிரி ஆக்கிக்கிறான். இதையே வீக்கெண்ட்லேயும் அவங்க சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் எபிசோட், அதாவது சண்டே எபிசோட்லேயே சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரிய வருது. அடுத்தது ராணவும் இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரை இதே காரணத்தை சொல்லி தான் சொல்லியிருந்தாரு. பவித்ராவும் சொல்றாங்க. ஸோ இப்படி எல்லாருமே இவர் மேல இத்தனை கருத்துக்களை வைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரூல் பிரேக்குன்னு ஒரு விஷயம் இருக்குதுங்க. அதை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டெஸ்ட்ராய் பண்றது யாருன்னா முத்துக்குமார் தான். ஏன்னா போன வாட்டி பார்த்தீங்கன்னா, போன சீசன்ல ஃபுல்லாக வந்து நம்ம விசித்ரா மேடம் தான் பண்ணுவாங்க. அந்த ரூல் பிரேக் பண்றேன்னு சொல்லிட்டே பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க கூட வந்து அர்ச்சனாவும் பண்ணுவாங்க. அதே நியாயத்துக்காக பண்ணுவாங்க. அந்த நியாயமும் வந்து மக்கள் வந்து ஏத்துக்கிற மாதிரி ஒரு சூப்பரா இருக்கு, பரவாயில்ல இந்த ரூல் பிரேக் பண்ணி இவங்க இந்த நியாயத்தை செய்ய வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சுவாரஸ்யமா ரூல் பிரேக் இருந்ததுங்க. சுயநலமான ரூல் பிரேக் தான் இவர் பண்றாரு. இண்டிவிஜுவல் கேம் விளையாடணும்னு சொல்றாங்க. அவ ஆனா இண்டிவிஜுவல் கேம்ல ஏன் கூட்டணி வச்சுக்கிற, ஏன் எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்பவுமே கூட்டணி வச்சுப்பாரா, இவர் அடிப்பாரா, அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் விளையாடணுமா? இவன் கான்செப்டே எப்படின்னா, மத்தவங்க ஒருத்தர் பேசும்போது அவங்கள தன் வசம் படுத்துறதுக்காக நிறைய பேசுறாரு. குரூப்பா சேரும் போது ஒன்னே இல்ல, ஆமா தப்பு தான், சரி நீங்க எல்லாமே பார்த்து விளையாடுங்க, என்ன பண்றீங்க நீங்க? என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் ஒரு விஷயம் சொல்லுவாரு, அதை வந்து இவன் டக்குன்னு வந்து ஒரு 4-5 ஆப்ஷன் சொல்லுவான். எனக்கு இந்த விற்பனை ஏத்துங்கன்னா நீ யாரா சொல்றது? அப்ப அதான் சௌந்தர்யா கேட்டாங்க அன்னைக்கு, பிக் பாஸ் ஒரு ரூல் பண்றாரு, அந்த ரூலை நீ ஏன் பிரேக் பண்ற? நீ இப்படி கூட்டணி வச்சு விளையாடணும்னு சொன்னாங்களா? நீ ஏன் ஒன்று முடிவு பண்ணிப்ப? அப்போ இண்டிவிஜுவலாக விளையாடுங்கன்னா நீ இது சொல்லவே கூடாதுல்ல. பிக் பாஸ் அப்புறம் எதுக்கு அப்புறம் வாய் என்ன வருது? அவர் எதுக்கு சொல்றாரு இண்டிவிஜுவலாக விளையாடுங்க? அப்படி அதுக்கு தான் டாஸ்க் கொடுக்குறாரு. ஆனால் இவன் கூட்டணியை வச்சு அதே மாதிரி ரயான் சொல்றாரு, ஜாக்லினையும் மஞ்சரியும் சொல்றாங்க. அதையும் பாயிண்ட் தாங்க. ஏன்னா ஜாக்லினும் மஞ்சரியும் என்ன பண்ணாங்க, இப்போ ரயான் வந்து பாயிண்ட்ஸ் நிறைய எடுக்கிறதுனால ரயான் கூட அப்படியே பேசுற மாதிரி நல்லாவே பேசிட்டு இருந்தாங்க. ஏதாவது மனக்கசப்பு வந்தா கூட ஜாக்லின் என்ன பண்ணிட்டாங்க, அடுத்த நிமிஷமே ரயானோட அதை வந்து சால்வ் பண்ணி அப்படியே கூட்டு சேர்ற மாதிரி வந்தாங்க. ஆனால் ரயானுக்கு நல்லாவே ஜாக்லினோட கேம் தெரிஞ்சிருச்சு. அந்த ட்ரம் கேமில் கூட அவர் அதை வார்த்தையில் சொல்லிட்டாருங்க, உங்களோட கேமை நான் 13th 12th வீக்லேயே நான் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன், என்கிட்ட திரும்பவும் இது மாதிரி நடிக்காதீங்கன்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. ஏன்னா மகான் நடிகை ஜாக்லின். அதே மாதிரி சொல்லுவாங்க. இதை கூட விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணுவாரு, மகா நடிகை யாருன்னா ஜாக்லின். ஏன்னா அது வந்து எப்படின்னா கூட குளிப்பறிக்கிறது. அது இவரே சாரே சொல்லாரு, ஜாக்லின் நீங்கள் ரொம்ப நல்லா கேம் விளையாடுறீங்கம்மானே சொல்லி கொடுப்பாரு. அதை மற்றவங்களாம் புரிஞ்சுட்டு விளையாடினாங்கன்னா ஜாக்லினுக்கு வந்து எப்படி வந்து சரி கட்டணுன்றது மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அதை புரிஞ்சுக்கிட்டவங்க சௌந்தர்யா, இப்போ வந்து ரயான் புரிஞ்சிருக்கிறாரு. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரும் ஜாக்லினும் வெளியில் உட்காந்து பேசுகிறாங்க. மஞ்சரி 3 பேருமே யாருமே நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க. நம்ம நல்லது சொல்கிறோம், நீங்கள் நல்லது சொல்லாதீங்க, நீங்கள் யாருங்க அங்கே நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்களும் விளையாடுறதுக்கு ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ஸ். நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரியோ மற்றவங்களை வந்து மேனிப்புலேட்டிவ் பண்ணுறதுக்கோ உங்களை அது வேலை இல்லை. நீங்கள் விளையாட தெரியாதவன் தான் இது மாதிரி வேலையெல்லாம் செய்வான்.
செய்வான். அப்போ விளையாடுறதுக்கு தைரியம் இல்லாதவன் வக்கு இல்லாதவன் தான் இந்த மாதிரி பண்ணுவான். இதான் வந்து ரேன் சொல்லுவாரு, ரேனே உங்கள பயன்டா எனக்குண்டா. ஏன்னா ரேன் வந்து இண்டிவிஜுவல் பிளேயரு, ஆனால் முத்து வந்து கூட்டு கலவாணி. இதான் உண்மைங்க. இதை நம்ம சொல்லிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் நடக்குதுங்க. ஒரு எப்படி சொல்கிறது, வால் கிளாக் மாதிரி ஒன்று கீழே வச்சிடுறாரு. அதில் வந்து ஃபுல்லாக அந்த 12 ஹோல்ஸ் இருக்கும். இதில் வந்து பேலன்சிங்கில் வந்து பால் போடணுங்க. இதில் யார் வந்து உள்ளே சேர்ந்துக்கல, உள்ளே நாட்டு அளவுன்னு பார்த்தீங்கன்னா நேற்று டாஸ்கில் வந்து எல்லாம் தோற்றவங்க. இதுதான் 10வது டாஸ்க். இதுக்கப்புறம் டாஸ்க் இருக்குமா இல்லையான்னு தெரியல. இதில் பார்த்தீங்கன்னா அந்த 4 பேர், ஜாக்லின் வந்து உள்ளே வந்துட முடியாது, பவித்ரா வர முடியாது, விஷால், அருண் இவங்கெல்லாம் வந்து நேற்றே வந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து லூஸ் பண்ணிட்டாங்க. அதனால் அவங்க 0 இருக்கிறதுனால அவங்க நாட் அலவுடு. ஸோ இப்படி தான் இப்போ இருக்கிறவங்க தான் விளையாடுறாங்க. இதில் யார் வின் பண்ணுறாங்கிறத பார்ப்போம் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லிட்டாரு. இது எப்போன்னா சாட்டர்டே அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டாரு. அப்போ சாட்டர்டேனா நம்ம விஜய் சேதுபதி சார் சொல்லுவார் நம்ம நினைக்கிறோம். ஸோ இப்படி தான் சுவாரஸ்யமாக போகுது. ஆனால் ஃபுல்லாக வந்து எப்படி சொல்கிறது, அந்த டுபாகூர் கேம் தான் உள்ளே விளையாடிட்டு இருக்கிறாங்க. அதுவும் தீபக்லாம் வந்து நம்ம ரொம்ப நல்லவன் நினச்சோம். அவனை வந்து மேனிபுலேட் ஆகிட்டான். ஒரு பக்கம் அப்படியே போயிட்டு இன்னைக்கு அருணையும் உட்கார வச்சு மேனிபுலேட் பண்ணிட்டாங்க ஜாக்லின்னு. அருண் வந்து அந்த கேங்குள்ளே தான் இப்போ இருக்காரு. அவர் வெளியில் வந்துட்டாருன்னா அவர் சேஃப் கேம், அட்லீஸ்ட் நல்ல நேமோடு அவர் இருக்கலாம். ஃபோன் கால்லையும் அப்படி தான் வந்து ஜாக்லின் வந்து மேனிப்புலேட் பண்ணி என்னை கூப்பிடு நான் நல்லா விளையாடுவேன்னு சொல்லிட்டு அருணை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பால் போடுற விஷயத்தில் வந்து கன்ஃபியூஸ் ஆகி ஒரு வழி பண்ணி பாயிண்ட்ஸே இல்லாமல் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஜாக்லினுக்கு வந்து அருணை பிடிக்கவே பிடிக்காது. அந்த ட்ரம் விஷயத்தில் கூட மஞ்சரி கிட்ட சொல்லி ஃபஸ்ட்டு அருண் வந்து விளையாடுவார். அவங்களோட ஃபோட்டோவை கிழிக்கும் போது உடனே இவங்க மஞ்சரி கிட்ட போயிட்டு கண்ணை கட்டி அருணை டார்கெட் பண்ண அப்படின்னு மெதுவாக சொல்லிட்டாங்க. ஸோ இப்படி வன்ம கும்பல் வந்து என்ன பண்ணுது, ஒவ்வொருத்தரையாக அடிக்கிறது தான் பார்க்குது, பிரிக்குது. அதாவது இந்த 4 மாடுகள்லாம் 4 மாடுங்க ஒன்னா இருந்தா அதை பிரிச்சு அடிக்கிற வித்தை தெரிஞ்சது தான் இந்த 3 மாடுகளும் அப்படி சொல்லிக்கலாம். இந்த மற்ற 10 மாடுகளும் இவங்களெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வேலை பண்ணாங்கன்னா அவங்க வந்து இந்த மிருக கூட்டத்துக்கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சிக்க முடியும்ன்றது தான் நம்ம இதன் வழியாக சொல்கிறோம். ப்ளஸ் வந்து புள்ளி கேங்காகவே ஆயிட்டாங்க இவங்க. யாருன்னா மஞ்சரி, முத்துக்குமார், அப்புறம் ஜாக்லின், தீபக். ஸோ இவங்க புள்ளி கேங்கில் இப்போ இந்த சீசனில் வந்து ரொம்ப நல்ல பேர் வாங்கியிருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். நீங்கள் வந்து நாங்கள் சொல்கிறதோ மற்றவங்க சொல்கிறதோ எதுவுமே பேச வேணாங்க. எல்லா கருத்துக்களையும் கேட்டுங்க. உங்களுக்குன்னு ஒரு நியாயமான ஒரு விஷயம் உங்கள் மனசில் தோணும்ல, அவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க. ஏன்னா ஒவ்வொரு கருத்துக்கள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம வந்து நம்மளோட இட்டு கட்டி பேசுகிறதோ இல்லை எக்ஸ்ட்ரா விட்டு போட்டு பேசுகிறதோ அப்படிலாம் இல்லைங்க. உள்ளே என்ன கேம் நடக்குது, யாரை ஏமாத்துறா, அதை மட்டும்தான் நமக்கு தெரிஞ்ச வகையில் நம்ம பேசுகிறோம். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் எங்களுடைய கணிப்பு பிரகாரம் எவிக்ட் ஆகுது யார் அப்படின்னு மைண்டில் தோணுதுன்னா பவித்ரா அண்டு ராணோ வந்து எவிக்ட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டுங்க. மற்றபடி என்ன விஷயன்றதை உங்களுக்கு மறுபடியும் லைவில் அப்டேட் பண்ணுறேங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.